மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் நாயகனை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவிடம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவிடம். அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் நாயகனை. பாட்டு ஒரு வசனமாக இருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகம் 31:30. சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். மகளிர் தின சிறப்பு நாளாகிய இன்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லா மகளிருமே பெண்களுமே ஆண்டவருக்கு இருதயத்துக்கு மிக நெருக்கமானவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த இந்த நாட்களிலுமே மகளிர்கள் பெண்கள் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார், கனப்படுத்தினார், அவர்களுடைய உணர்வுக்கு முக்கியம் கொடுத்தார், அவர்கள் அன்புக்குரியவர்கள். ஆம், இன்றைக்கு சில குணங்களை குறித்து வேதத்தின் ஆதாரம் உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். அவர்களுடைய குணங்களும் செயல்களும் நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே குணசாலியான ஸ்திரீயை குறித்த வசனங்கள் 10 முதல் நம்மால் படிக்க முடிகிறது. அது எப்படி அந்த அதிகாரம் முடிகிறது என்றால், சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். ஆனால் பெண்கள் என்று சொல்லும் போதே சௌந்தர்யம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கு சொல்லப்பட்ட சௌந்தர்யம் உள்ளார்ந்த சௌந்தர்யம், குணங்களை குறிக்கிறது. பாருங்க, சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து மற்ற வசனங்களில் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இங்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பெண், அப்படி என்றால் இந்த பெண் ஞானமான பெண். நீதிமொழிகள் 31:10 முதல் படிக்கும்போது அவளுடைய சுறுசுறுப்பான குணங்களையும் இன்னும் ஒரு சில குணங்களையும் உங்களுக்கு நான் சொல்லி கர்த்தர் ஒருபடுத்திக் கொள்வாராக. உள்ளார்ந்த குணங்களில் முதலாவது சுறுசுறுப்பு. 31:13 ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். வேலை செய்கிற ஒரு பெண். நீதிமொழிகள் 31:15 சொல்லுகிறது, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். அவள் எப்பொழுது எழும்புகிறாளாம்? இருட்டோடே. அடுத்து அவளுடைய சுறுசுறுப்பை குறித்து 17ஆம் வசனம், தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு. பலன் எவ்வளவு முக்கியம். அவள் மற்றவர்களை சார்ந்து இல்லை, பலத்துக்காக இன்னொருத்தர் முகத்தை பார்க்கல, மற்றவர்களை சார்ந்து இல்ல, தன்னை தானே பலத்தால் இடை கட்டுகிறாள். அடுத்து அவளுடைய சுறுசுறுப்பை குறித்து 19ஆம் வசனம், தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கிறது. 27 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். சோம்பலுக்கு அங்க இடமே இல்லை. சோம்பல் தேவனுக்கு பிரியம் இல்லை. அடுத்து ஒரு நல்ல குணம், இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம், அது தயை. 15ஆம் வசனத்துல இருட்டோட எழுந்து வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், தயை உள்ளவளாய் இருக்கிறாள். 26ஆம் வசனம், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது. போதகம் பண்ணுகிற அளவுக்கு ஞானவானாகவும் இருக்கிறாள். தயையுள்ள போதகம். தயை என்று சொல்லும்போது அந்த இடத்துல ஏற்கனவே அன்பு இருக்கிறது. அன்புள்ளவர்கள் தான் தயை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவள் அன்புள்ளவளாக இருக்கிறாள். எப்பொழுதும் தன்னை சுற்றியுள்ளவர்கள் மீது ஒரு கரிசனை இருக்கிறது. சுயநலவாதியாக இல்லை. தன்னை சுற்றியுள்ளவர்கள் மீது
எப்பொழுது அக்கறை உள்ளவளாக, சுறுசுறுப்பாக, பிரயோஜனம் உள்ளவளாக. அதனாலதான் இந்த அதிகார கடைசியில அவளது பிள்ளைகளும் எழும்பி அவளை புகழ்கிறார்கள், புருஷனும் புகழ்கிறார். இப்படி புகழுக்குரியவளாக இருக்கிறாள் என்றால் அவள் செய்கைகள், கையின் கிரியைகளை குறித்து அவர்கள் புகழ்கிறார்கள். 31ஆம் வசனம், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அவள் செஞ்ச காரியங்களே அவளை புகழட்டும். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்திலே ஒரு தொற்கால் என்கிற பெண் கூட அவள் மரிக்கும் பொழுது அநேகர் எப்படி அழுதார்கள்? அவள் செய்த நல்ல காரியங்களை சொல்லி சொல்லி அழுதார்கள். இப்படிதான் நல்ல காரியங்களே பேசும். எப்பொழுதும் 20ஆம் வசனத்துல, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தெய்வீக குணம் இது. இப்படிப்பட்ட குணங்கள் உள்ள இந்த உள்ளார்ந்த அழகு, சௌந்தரியம், இதுதான் இன்றைக்கு எல்லாருக்குமே தேவையாக இருக்கிறது. தேவன் நம்மை உற்று பார்க்கும் போது உள்ளார்ந்த குணம்தான் அவர் கண்ணுக்கு தெரியும். வெளிப்படையான அந்த அலங்காரம் அது வீண் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் உள்ளார்ந்த அழகை எதிர்பார்த்து உங்களை பார்க்கும்போது நம் தேவனை நாம் வெட்கப்படுத்தக்கூடாது. நம் தேவனை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். நம் தேவனுக்குரிய கணம் நாம் கொடுக்கிறோம் என்றால் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாம் உள்ளார்ந்த ஒரு சௌந்தரியம் உள்ளவர்களாய் இருக்கும்போது, உள்ளார்ந்த சௌந்தரியம் ஆணுக்கு பெண்ணுக்கும் பொருந்தும். இந்த குணசாலியான ஸ்திரீக்குரிய காரியங்கள் நம்மளிடம் இருக்கிறதா இல்லையா? இல்லை என்றால் இன்றைக்கே நாம் நம்மை சரி பார்த்து தேவனிடம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது மற்ற காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, எங்களை ஒரு முறையாக அப்பாண்டவரை யோசித்து பார்க்க, தியானம் பண்ண தேவரே கூட்டி கொடுத்த நேரத்துக்காக நன்றி. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே நீர் இந்த உலகத்துல அப்பா ஆண்டவரே குணசாலியான ஸ்திரியை தேடுகிறவராய் இருக்கிறீர். அப்பா, ஒரு சபையை தேடுகிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எங்கள் உள்ளத்தில் அப்பா ஆண்டவரே ஒரு அழகை நீர் தர வேண்டுமாறு ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அழகு எங்களுக்கு காணப்படட்டும், சௌந்தரியம் எங்களில் காணப்படட்டும் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்கள் மூலம் நீர் மகிமைப்படுங்க கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. உமக்கு ஒருவருக்கே கனம் கொடுத்து இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.